அதே நேரத்தில் இன்றைய காலத்து பெண் பிள்ளைகளிடத்திலெல்லாம் சர்வ சாதாரணமாக எது இருக்கிறதோ இல்லையோ என்ன இருக்குது, எல்லா பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன இருக்குது, செல்ஃபோன் இருக்குது. ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் ஒட்டுமொத்த பெண்களும் குர்ஆனுடையவர்களாய் இருந்தார்கள். அந்தலூஸ் என்கிற ஒரு நகரம், அந்த நகரத்தினுடைய இளவரசருக்கு மணப்பெண் தேடப்படுகிறது. அன்றைய இரவு அந்த அரசர் ஒரு அறிவிப்பு விடுக்கிறார். அரசருடைய அறிவிப்பு அந்த நகரம் முழுக்க தீயாய் பரவுகிறது. என்ன அறிவிப்பு? இளவரசருக்கு மணப்பெண் தேடப்படுகிறது. யார் இளவரசியாக ஆக விரும்புகிறாரோ, யார் இளவரசரை மணந்து கொள்ள விரும்புகிறாரோ, அவர் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாவாக இருக்க வேண்டும். இளவரசருக்கு தகுதியானவர் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாவாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் அது மாதிரி இருக்கிறீர்களோ, குர்ஆனை மனனம் செய்த பெண்ணாக இருக்கிறீர்களோ, உங்களுடைய வீடுகளில் விளக்கேற்றி வைத்து விடுங்கள். உங்களுடைய வீடுகளில், உங்கள் வீட்டின் மாடத்தில் விளக்கேற்றி வைத்து விடுங்கள். இன்று இரவு இளவரசர் ரோந்து வருவார். யாருடைய வீட்டில் விளக்கேற்றப்பட்டிருக்கிறதோ அந்த குர்ஆனை மனனம் செய்த பெண்ணை இளவரசர் மணந்து கொள்வார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அன்று இரவு இளவரசர் அந்த நகரம் முழுக்க வலம் வருகிறார். ஆச்சரியப்பட்டு போனார். அந்த நகரம் முழுக்க ஒவ்வொரு வீட்டின் மாடத்திலும் விளக்கேற்றப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அப்படியானால் அந்த நகரத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக்கள் இருந்தார்கள். குர்ஆனை பார்க்காமல் ஓதக்கூடிய திறன் பெற்ற, குர்ஆனை முழுமையாய் மனனம் செய்த பெண்கள், ஹாஃபிலத்தான பெண்கள் அந்த நகரத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தார்கள் என்றால், இன்று நம்முடைய வீட்டு பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? என் வீட்டில் ஒரு பிள்ளையை நான் வச்சிருக்கிறேன், மணம் பெண்ணான இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையுடைய நிலைமை எப்படி இருக்குது? குர்ஆனை பார்த்தாவது ஓத தெரியுமா என்கிற கேள்விக்கான பதில்தான் என்ன என்று நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். முன்னாள் காலத்து பெண்கள் நம்முடைய ரோல் மாடல்கள். முன்னால் வாழ்ந்த சஹாபிய பெண்மணிகளும் இறைநேச பெண்மணிகளும் தான் நமக்கான வாழ்வின் முன் உதாரணங்கள்.